சீதை பதிப்பகம் மற்றும் தமிழ் கேள்வி வழங்கும் தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார். நாள் 20/11/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 மணி. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், டி நகர், சென்னை. திராவிட மாடல் அரசு சாதித்தது என்ன? திராவிடம் 2.0வின் அவசியம் என்ன? அறிந்து கொள்ள அனைவரும் அணி திரண்டு வாரீர். 2015ஆம் ஆண்டு வெள்ளம். அப்ப ஒரு நல்ல முதல்வர் இருந்தாங்க. அவங்கள தூங்குனா எழுப்ப முடியாது. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, என்ன எள்ளு வெள்ளத்தோட போனா கூட நீ எந்திரிக்க மாட்டியா? அப்படி ஒரு முதல்வர் இருந்தாங்க. அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. சும்மா கணுக்கால் தண்ணி தேங்கினா கூட உடனே மீடியா யூடியூப்ல வந்துருவா. என்னன்னு சென்னை மிதக்கிறது, உதயநிதி ஆஸ்திரேலியாவிலே பறந்து கொண்டிருக்கிறார், இதுதான் ஆட்சி நடத்துகிற அழகா அப்படின்னு கேட்பாங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்க. முதல்வர் வந்து விட்டார். முதல்வர் வந்துட்டார், துணை முதல்வர் எங்க? இந்த விடியறதுக்குள்ள வந்துட்டாரு. அடுத்த கேள்விக்கு அப்புறம் ஏன் போயிட்டாருங்கிற. இந்த தேர் இருக்கே, நல்ல வேளை இந்த திரை சீலை எல்லாம் நல்லா தொங்குது. இன்னும் ஒரு வேற யாரையாவது இங்க உள்ள விட்டுருந்தா இந்த தேர் சீலையில எல்லாம் ஆள் தொங்கும். யாரு எங்க பொத்துன்னு விழுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கணும். அவர்களுக்கும் அறிவு புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. இந்த கோவிட் டைம்ல பெரிய மரணங்கள்லாம் நடந்தது. சிறந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்பதான் இறந்தார். அதே சமயத்துல ஒரு அரசியல்வாதி ஆஸ்பத்திரியில இருந்தார். அவரு பொழைச்சுக்கிட்டாரு. மக்களுக்கு என்னங்க இவரெல்லாம் பொழைச்சுக்கிட்டாரு, அவர் யாருன்னு அப்புறமா தேடி பாருங்க தெரியும். யாரு? அவர் அம்மன் பட வில்லன் மாதிரி இருப்பாரு. விண்வெளிக்கு போனவர் அனுமார்னு பாடத்திட்டத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க அங்க ஆட்சியில இருக்காங்க. விண்வெளிக்கு போகிற காரியத்தை சாதித்து காட்டியவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார்கள். இதுல நாம எங்க இருக்கிறோம்? அவர்கள் எவ்வளவு பின்னால இருக்காங்க? இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் நண்பர்களே திராவிட மாடல். உண்மையிலே இது ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு. ஒரு ராட்டினம் மட்டும் இருக்கணும், ஒரு பலூன் கடை வச்சிருக்கணும். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற கடுமையான உழைப்பு, இவ்வளவு நேர்த்தியாக இது நடக்கிறது என்று சொன்னால் அந்த உழைப்பை, பங்களிப்பை தந்த அத்தனை தோழர்களுக்கும் நம் அனைவருடைய நன்றியும் பாராட்டும் உரியது. திருவிழா என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா, கிராமங்களில் ஒரு கோயில் இருக்கும், ஒரு தேர் இருக்கும், ஒரு சாமி சிலை இருக்கும். இந்த திருவிழாவில் என்ன இருக்கு? தேர் இருக்கு, தேருக்குள்ள சிலை இருக்கு, அங்க ஐயன் திருவள்ளுவர் இருக்கிறார். திருவிழாவில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பாப்கார்னும் குழந்தைகளுக்கு பலூனும் கொடுப்பதற்கு பதிலாக இந்த அறிவு புத்தக சந்தை இருக்கு. அங்கே போய் பெரியவர்கள் படிக்கிற ஆய்வு நூல்களும் குழந்தைகள் படிக்கிற சின்ன நூல்களும் கொட்டி கிடக்கிறது. இதுக்கு பேர் தான் மாற்று திருவிழா பண்பாடு அப்படிங்கிறது. திராவிட இயக்கம் என்பது கொண்டாட்டங்களை விரும்பாத இயக்கம் அல்ல. தந்தை பெரியாரை பற்றி பல பேர் கேட்பார்கள், தீபாவளி வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே, நாங்கள் எதை கொண்டாடுவது? பெரியார் சொன்னார், தீபாவளியை விடுங்கள், பொங்கலை கொண்டாடுங்கள். தீபாவளி வந்தால் தெருவெல்லாம் குப்பையாகும், காற்றெல்லாம் மாசாகும். பொங்கல் வந்தால் வாசலெல்லாம் அழகாகும், ஊரே சுத்தமாகும், வீடு புதியதாகும். இது அறிவு பண்பாடு. கொண்டாட்டத்தில் கூட அறிவோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம் பண்பாடு. அதில் இன்றைக்கு நாம் எப்படி அறிவை கொண்டாடுகிறவர்கள் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எதுவும் பொய்க்கதை, புராணக்கதை, வேதக்கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. நமக்கு வாழ்க்கை கதைகளே ஏராளம். இங்கு இவ்வளவு நேரம் கலை நிகழ்ச்சியை நடத்திய நமது தோழர் காளீஸ்வரன் அவர்களுடைய குழுவினர் ஏறத்தாழ 1.5 மணி நேரமாக சோர்வில்லாமல் களைப்பில்லாமல் இருக்கும். ஆனால் நம்முடைய உற்சாகம், கைத்தட்டுகிற உங்களை பார்க்கிற மகிழ்ச்சி, அதுதான் கலைஞர்களுக்கு டானிக். இந்த கைத்தட்டல் சத்தம் இருக்கிற வரை அவர்களுக்கு உடல் களைப்பே தெரியாது. அதிலும் அந்த சின்ன பெண்கள், ஆண்கள் இணைந்து நடத்திய அந்த கலை நிகழ்ச்சி எப்படி நம்முடைய மனதை கொள்ளை கொண்டது. அதே நேரத்தில் அவர் ஒரு செய்தியை சொன்னார். அவர்கள் வெறும் நடன கலைஞர்கள் அல்ல, அவர்களில் பல பேர் என்ஜினியரிங் படிப்பவர்கள், MBA படிப்பவர்கள். எப்படி படிக்கிறவர்கள்?
நான் முதல்வன் திட்டத்தில் வந்தவர்கள், அரசு உதவியின் கீழ் படித்தவர்கள், அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. இந்த வாழ்க்கை கதைகளில் ஒன்று, ஜெர்மனியில் பணியாற்றுகிற ஒரு தம்பி. அவர் பெயரையும் சொல்லுவேன். அவர் பெயர் ரவிக்குமார். அவர் பிறந்த ஊர் சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சிக்கு நடுவில் இருக்கிற தேவியாக்குறிச்சி என்கிற ஊர். அந்த ஊரில் பிறந்த ஒரு தம்பி ஜெர்மனியிலே சென்று PhD பட்டம் பெற்று அங்கு ஒரு சிறந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவர் துணைவியாரும் வேலை செய்கிறார். அவர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம் அவருக்கு, அக்கா, அம்மா, நான் அடுத்த முறை வரும் பொழுது எனக்கு முதல்வரை பார்க்க ஒரு வாய்ப்பு வேண்டும், துணை முதல்வரை பார்க்க ஒரு வாய்ப்பு வேண்டும். அவருக்கு ஒன்றும் கோரிக்கையெல்லாம் கிடையாது. நல்ல வேலையில் இருக்கார், நல்ல சம்பளத்தில் இருக்காங்க. திருப்பி வாங்கன்னா கூட வந்துட மாட்டாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் மத்தியில் ஆட்சி மாறினா வருவாங்களோ என்னமோ, இப்போதைக்கு வரவே மாட்டாங்க. அவருக்கு என்ன கோரிக்கை இருக்க முடியும் முதல்வரிடம், துணை முதல்வரிடம்? எதுக்குப்பா நீங்கள் பார்க்கணும் என்றால், அவர் சொன்னார், அம்மா, நான் ஜெர்மனிக்கு போன பிறகு PhD படித்து பட்டம் வாங்கியிருக்கிறேன். அந்த PhD சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கணும். இது திராவிடம் எனக்கு கொடுத்த தகுதி, திராவிடம் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. இதை நான் முதல்வரிடம் சொல்ல வேண்டும், துணை முதல்வரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். இவர் ஒருவர் தான் அப்படி கேட்டாரா என்றால், அண்மையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு உரையாற்றி தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து ஏராளமான தமிழர்களை சந்தித்தார். அங்கே ஒரு அரங்கம் எடுத்திருந்தார்கள். அந்த அரங்கம் நிறைந்து தமிழர்கள் வெளியிலே நிற்கிறார்கள். முதல்வரை பார்ப்பதற்காக வந்தவர்களுக்கு உள்ளே வர இடமில்லை. ஆனால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் முதல்வர் வெளியே சென்று அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களோடு குடும்பம் குடும்பமாக புகைப்படம் எடுத்து கொடுத்தார். அப்பொழுது முதல்வரை சந்தித்த பல பேர் சொன்ன செய்தி, ஐயா, நாங்கள் இங்கே வேலை பார்க்கிறோம், இது திராவிட இயக்கத்தால் எங்களுக்கு கிடைத்த பரிசு, அதை உங்களிடம் சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். இப்படி நான் படித்தேன், நான் உயர்ந்திருக்கிறேன், திராவிடத்தால் உயர்ந்தோம் என்பதை சொல்லுகிற உள்ளங்கள் உலகம் முழுக்க இருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் நாம் அறிவை வளர்த்தவர்கள், அன்பை வளர்த்தவர்கள், வெறுப்பை விதைப்பவர்கள் அல்ல, சண்டை மூட்டுகிறவர்கள் அல்ல, கலகக்காரர்கள் அல்ல. அண்மையில் ஆஸ்திரேலியா பயணம் சென்ற போது உலக மனிதநேய மாநாடு நடைபெற்றது. நானும் அண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்களும் தோழர் ஓவியா அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர்கள் வர வேண்டும் என்று அங்குள்ளவர்கள் மிகுந்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் இது நவம்பர் மாதம், சென்னை நகரத்துக்கு மழை வெள்ள அன்பளிப்பு கிடைக்கும், ஆகையினால் வர முடியாது என்று திட்டவட்டமாக, முதல்ல பரவாயில்ல சொல்லிக்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்றெல்லாம் இல்லாமல், அக்கா, எங்களால் வர முடியாது என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் வருகை தந்திருந்தார். அவருடைய உரை அவ்வளவு சிறப்பாக அமைந்தது. அங்குள்ள தமிழர்கள் கூடிய போது, இருந்தாலும் ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்திருந்தால் நல்லா இருக்கும், துணை முதல்வர் வந்திருந்தால் நல்லா இருக்கும், அந்த ஏக்கம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் செய்திகளை பார்க்கும் பொழுது நாங்கள் நினைத்து கொண்டோம், நல்ல வேளையாக நம்ம அவரை கூட்டிகிட்டு வரல. ஏன்னா வெள்ளம், மழை, வெள்ளம் பெருசாக வரல, ஆனாலும் தண்ணி தேங்குது. சும்மா கணுக்கால் தண்ணி தேங்கினா கூட உடனே மீடியா யூடியூப்பில் வந்துடுவான், என்னென்னு, சென்னை மிதக்கிறது, உதயநிதி ஆஸ்திரேலியாவிலே பறந்து கொண்டிருக்கிறார், இதுதான் ஆட்சி நடத்துகிற அழகா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஊடகங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தெரிஞ்ச ஒரே வேலை திருவிளையாடல் படுத்து தருமி மாதிரி கேள்வி கேட்க தான் தெரியும். 41 பேர் செத்து போயிட்டாங்க, முதல்வர் வந்து விட்டார். முதல்வர் வந்துட்டாரா? துணை முதல்வர் எங்க? இந்த விடியறதுக்குள்ளே வந்துட்டாரு. அடுத்த கேள்விக்கு அப்புறம் ஏன் போயிட்டாருங்கிற. இவ்வளவு அறிவாளிகள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று
கேள்வி கேட்குற தருமிகள் 2 பேர் உண்மையிலேயே மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து மேடையில் படிக்கிறவங்க. நம்ம இவங்கள தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்களுக்கு இடையில் உண்மையில் எங்களுக்கெல்லாம் இந்த மழை வெள்ளம் வரும்போது கொஞ்சம் வருத்தம் தான் நம்முடைய துணை முதல்வர் மீது. ஏன்னா 2015ஆம் ஆண்டு வெள்ளம், அப்போ ஒரு நல்ல முதல்வர் இருந்தாங்க, அவங்கள தூங்குனா எழுப்ப முடியாது. எது வெள்ளமே வந்தாலும் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், என்ன எள்ளு வெள்ளத்தோட போனால் கூட நீ எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு முதல்வர் இருந்தாங்க. அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க. 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிடுகிற தமிழரசு கட்டுரையில், தமிழரசு நூலில் ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் குறிப்பிட்டார், புழல் ஏரி உடைய போகிறது என்று. ஒரு நாள் அதிகாலை 4:45 மணிக்கு கலைஞர் அவர்கள் ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறார். 4:45 மணிக்கு. அவர் என்னங்க அப்படின்னு கேட்கிறார். அப்பா, புழல் ஏரி உடைய போகுதான். கலெக்டர் தழுதழுக்க ஃபோன் பண்ணி பேசுகிறார். அப்படியே இருக்க அந்த கட்டுரையில் கலெக்டரு கவலையோட தழுதழுக்க பேசுகிறார். ஐயா, புழல் ஏரி உடைஞ்சா சேதம் அதிகமாகும். அப்போது 4:45 மணிக்கு நான் புறப்படுறேன், நீங்கள் வந்துருங்க என்று சொல்லிவிட்டு கலைஞர் அவர்கள் கிளம்புகிறார். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, 4:45 மணிக்கு நான் புறப்படுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லணுன்னா கலெக்டர் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பார்? ஒரு கலெக்டர் ஒரு முதல்வருக்கு நாட்டின் தேவையை கருதி 4 மணிக்கு ஃபோன் பண்ண முடியும் என்கிற நிலையில் இந்த நாட்டை நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால தான் இரவா பகலா என்று தெரியாமல் நம்முடைய முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் வெள்ளம் வரும்போது வந்து நிற்கிறாங்க. ஆனால் தூங்குனவங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, வந்து நிற்கிறவங்கள பற்றி தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழல். இதற்கிடையில் இந்த விழா நடக்குதில்ல, இதற்கு இன்னொரு காரணம். நான் அந்த வெள்ளத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த 2015 வெள்ளம் வரும்போது நாங்கள்லாம் இரவு முழுக்க விழித்து கொண்டிருந்து, ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் கரண்ட்டு போகலை, அதனால் ஃபோனெல்லாம் சார்ஜ் பண்ணி கொடுக்கறது, எங்கெங்கே யாருக்கு உதவி வேணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிந்த வகையில் ஃபேஸ்புக்லேயோ மற்ற வகையிலையோ அங்கே இவங்களுக்கு உதவி இதெல்லாம் செய்கிறது. இது வந்து ஒரு பெரிய வேலை. இந்த வேலை செஞ்ச உடனே என்னாச்சுன்னா, அடுத்த 2 ஆண்டு எங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டு. பெரிய மதர் தெரசா மாதிரி, வெள்ளம் வந்தால் உதவுவார் அம்மா அருள்மொழி அப்படின்லாம். அடுத்து ஒரு 2-3 ஆண்டு கழித்து அடுத்த இளைஞர் படை வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அந்த களத்தில் இறங்கிருச்சு. என்னுடைய மகள், அவரோடு இணைந்தவர்கள்லாம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்கும் அந்த வேலை போயிடுச்சு. நேராக அவங்களுக்கு ஃபோன் வருது, துணை முதல்வர் அலுவலகத்தில் இருந்து கூப்பிடுறோம், நீங்கள் உங்கள் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் சேர்த்து உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த இடத்துலலாம் அதை சரி செய்கிற வேலையை துணை முதல்வர் பார்த்து கொள்ளுகிறார். அதனால் எங்கள் மதர் தெரசா பட்டத்தெல்லாம் பறிச்சிட்டிங்க, அதுதான் எனக்கு வருத்தம். அப்புறம் இன்னொன்று, வர வர சிறந்த பேச்சாளராகவும் மாறிக்கொண்டிருக்கிறார். ஏன் அவர் சிறந்த பேச்சாளர்னு சொன்னால், அழகு ஆடம்பரம் அல்ல, உள்ளத்தில் இருந்து பேசுவது, உணர்ந்ததை பேசுவது. 2 நாட்களுக்கு முன்னால் காரைக்குடியில் ஐயா ராமசுப்பையா அவர்களுக்கு நடந்த விழாவில் அவர் ஆற்றிய அந்த உரை 9 மணிக்கு மேலே ஏறத்தாழ 40 நிமிடங்கள். அதுக்கு மேலேயும் பேசியிருந்தாலும் கூட்டம் நின்றிருக்கும், உட்கார்ந்தவர்கள் அசையவில்லை. அப்படி ஒரு உரை, உண்மையின் ஆழத்தில் இருந்து வந்த உரை. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லுவார், வேர் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத், உண்மையின் ஆழத்தில் இருந்து சொற்கள் வெளிப்பட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட துணை முதல்வர் அவர்களுடைய முயற்சியில் இந்த அறிவு திருவிழா நடக்கிறது. அறிவு மட்டும் இருந்தால் போதாதுங்க, கூட அன்புன்னு ஒன்று இருக்கணும். அன்புன்னு ஒன்று இருக்கணும். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அறிவில் 2 அறிவு உண்டு. நல்லறிவு ஒன்று இருக்குது, புல்லறிவு ஒன்று இருக்குது. நல்லறிவு என்ன? நன்றின்பால் உய்க்கும் அறிவு.
அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. இன்னொருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு போர் நடக்குது, ஒரு குழந்தை சாகுது, இந்த மக்கள் ஓடுறாங்க, அதை நமக்கு வந்த துன்பமாக கருதணும், மனித சமூகத்துக்கு வந்த துன்பமாக கருதணும். வரட்டுங்க போர், சண்டை வரட்டும், போடுவோம், சண்டை வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நல்லறிவுன்னு பேர் இல்லை. அவர்கள் தைரியசாலிகளாக இருக்கலாம், மக்களால் விரும்பப்பட மாட்டார்கள். நல்லவர்களாக இருக்கணும், அறிவு மட்டுமல்ல. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கோவிட் டைமில் பெரிய மரணங்கள்லாம் நடந்தது. சிறந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்போ தான் இறந்தார். மக்கள் எல்லாருக்கும் என்னமோ அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்த மாதிரி இல்லையா? ஏன்னா அந்த குரல் ஒரு 50-60 ஆண்டுகளாக நம்ம வீட்டில் ஒலிச்சிக்கிட்டே இருந்த குரல். அவர் ரொம்ப நல்ல மனிதர், நல்ல பாடகருங்கிறத விட நல்ல மனிதர். அதனால் அவங்கவுங்க வீட்டில் ஒரு மரணம் நடந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கே போனாங்க. அதை விட அதே சமயத்தில் ஒரு அரசியல்வாதி ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவர் பொழைச்சிக்கிட்டாரு. மக்களுக்கு என்னங்க இவரெல்லாம் பொழைச்சிக்கிட்டாரு, அவர் யாருன்னு அப்புறமா தேடி பாருங்க தெரியும். இவரெல்லாம் பொழைச்சிக்கிட்டாரு யாரு? அவர் அம்மன் பட வில்லன் மாதிரி இருப்பார், அம்மன் பட வில்லன் மாதிரி இருப்பார். அவரெல்லாம் பொழைச்சிக்கிட்டாரே, இவர் செத்துட்டாரே. அப்போ இவர்கள் வாழ வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறதுக்கு காரணம் அறிவு ஆற்றல் மட்டுமல்ல, அதோடு அவர்கள் நல்லவர்கள் என்கிற எண்ணம். ஆனால் நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மத நம்பிக்கை அடிப்படைவாதிகளை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் சாவீங்க, 95 வயசில் செத்தா கூட நம்ம என்ன 130 வயசாக இருக்க போகிறோம், அவர் சாவார், நாங்கள் வடை பாயசம் வைப்போம், இப்படியெல்லாம் எழுதுவாங்க. ஆனால் நாம் நண்பர்களே, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தின் போது உண்மையாகவே அந்த அம்மா பாவங்க என்று நினைத்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அரசியல் எதிரி தான், அவர்களுடைய கொள்கை வேறு, நமக்கு எதிர் தான். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு மரணம் வந்திருக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு இருக்கே, அதுதான் அறிவின் பயன். அது இல்லைன்னா அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்றதுக்கு அதுதான் பொருள். நாம் அறிவை கொண்டாடுகிறவர்கள். எப்படி? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த விஞ்ஞானிகள் ஐயா அப்துல் கலாம், ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயனில் போய் அவர் சாதித்த சாதனை, அப்புறம் அடுத்து அதில் 3வது திட்டத்தை வெற்றிகரமாக காட்டிய விஞ்ஞானி வீரமுத்துவேல், இவர்கள்லாம் தமிழ்நாட்டில் பிறந்த அறிவு சுடர்கள் நம்ம கொண்டாடுறோம். அரியலூரில் பிறந்த அறிவியல் அறிஞர் வளர்மதி, அதெல்லாம் எப்படிப்பட்ட ஊர். திருநெல்வேலியில் பிறந்த நிகர் ஷாஜி என்கிற விஞ்ஞானி, இவங்கள்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள். இத்தனை விஞ்ஞானிகளை இந்திய வானிலை இந்திய விண்வெளி ஆய்வுக்கு கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அவங்களாம் எதில் படித்தாங்க? தமிழில் படித்தாங்க. பல பேர் அரசு பள்ளியில் படித்தவங்க தான், அரசு கல்லூரியில் படித்தவங்க தான். இவங்க எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாரும் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஹிந்தி தெரியாது போடா. பெரிய விண்வெளி அறிஞர்கள், அவங்களால தான் ISRO இயங்குகிறது. ஆனால் அவர்கள் இந்தியை கற்றுக்கொள்ளவில்லை, தாய்மொழியை கற்றார்கள், ஆங்கிலத்தை கற்றார்கள், தங்கள் அறிவை பயன்படுத்தி வென்றார்கள். இன்னைக்கு விளையாட்டு துறையில் குகேஷ்னு ஒரு தம்பி, சின்ன பையன், பல பேர் சொல்லுவாங்க அவருக்கு ஏன் அவ்வளோ பணம் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் இந்த தர்மிகள் மாதிரி பல பேர் இருக்காங்க, அவருக்கு ஏன் அவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா, உலக சாம்பியன் ஆகிறது அதுவும் செஸ் விளையாட்டில் சாதாரணம் இல்லைங்க, சாதாரண இல்லை. அவ்வளவு எளிதாக ஒருவர், அதுவும் சின்ன வயசு, இதுவரை வந்த சாதனையாளர்களில் அவர் தான் 18 வயசில் அதை சாதித்தவர். அதனால் தமிழ்நாடு அரசு அவருக்கு பாராட்டு 5 கோடி ரூபாய் கொடுத்தது. அதே போல் தமிழ்நாட்டில் பிரக்ஞானந்தான்னு ஒரு சின்ன பையன்,
அவரும் இளைஞர். அவர் அக்கா வைஷாலி. உலகத்தில் நான் தேடி தேடி பார்த்த ஒரு செய்தி குறிப்பு சொல்லுது, உலகத்திலேயே ஒரே குடும்பத்தில் அக்காவும் தம்பியும் செஸ் சாம்பியனாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான். எப்படி கிடைக்கும் இந்த வாய்ப்பு? எவ்வளவு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கணும். காஜிமான்னு ஒரு பொண்ணு வட சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் கேரம் போர்டு விளையாடி உலக சாம்பியனான பெண். அவங்க அப்பா யார்? ஆட்டோ ஓட்டுகிறவர். ஆட்டோ ஓட்டுகிறவர் மட்டுமல்ல, கேரம் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு அங்கேயே அதுக்கான ஒரு பயிற்சி கூடம் நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், என் மகளுக்கு அமெரிக்கா போகிற வாய்ப்பு கிடைத்து விட்டது, ஆனால் இவ்வளவு பணம் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும். நாங்கள் எங்கே போய் கட்ட முடியும்? தமிழ்நாடு அரசை தொடர்பு கொண்டோம். அப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர்கள் செய்த உதவியால் தான் நாங்கள் அமெரிக்காவுக்கு போனோம். அதில் அந்த பெண்ணுடைய திறமையால் அவர் வெற்றி பெற்றார். அவருக்கு கொடுத்த பரிசு. அதை போல அண்மையில் கபடி விளையாட்டு, சடுகுடுங்கிற நம்முடைய விளையாட்டு, அது கபடின்னு பேராயிருச்சு. இந்த கபடி விளையாட்டில் கண்ணகி நகர்லேருந்து அபினேஷ்னு ஒரு பையனும் கார்த்திகான்னு ஒரு பொண்ணும், அவங்க சாதனை, அதில் பெண்கள் அணி வெற்றி பெற்றுடுச்சு. உடனடியாக அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, அவங்கள விட்டுறக்கூடாது. அந்த இடத்துக்கு உடனே சில பேர் இதில் என்னென்ன விமர்சனத்தில் அவங்களுக்கு ஏன் கம்மியாக கொடுத்தீங்க? அவங்க ஜூனியர் சாம்பியனில் குழுவில் 10 பேரில் விளையாடி வென்றவர்கள். அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு. இன்னும் நிறைய போட்டி இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நம்ம தோழர்களுக்கே சில சமயம் கொஞ்சம், ஏன் இதுக்கு நீங்கள் 1 கோடி கொடுக்கக்கூடாது? இதுவா பிரச்சனை? இதையெல்லாம் சமாளித்து தான் தமிழ்நாடு அரசு இதை செய்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கிற உதவி, பயிற்சி இவ்வளவும் வைத்து அந்த குழந்தைகள் முன்னேறுகிறார்கள். இது விளையாட்டு, மற்ற துறை, அறிவியல். இதுக்கப்புறம் இசை கலைன்னு ஒன்று இருக்குது. நம்ம திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறந்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று அதுக்கான விழா நடந்த போது இசை நிகழ்ச்சி இருக்குது. யார் இசைக்க போகிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய இசை மேதைகள் இருக்காங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் இசைத்தவர்கள் யாருன்னா 2 பேர். லிடியன் நாதஸ்வரம் என்ற ஒரு சிறுவன், அவனுடைய அக்கா அமிர்தவர்ஷினி என்கிற ஒரு பெண். நாம் பெரியவங்களையே பாராட்டிக்கிட்டு இருந்தால் பத்தாது, குழந்தைகளுடைய திறமையை, ஆற்றலை கொண்டு வரணும். அதுதான் இனிமேல் நமக்கு இருக்கிற பணி என்பது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அறிவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பாடத்திட்டத்தில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பற்றி பாடம் இருக்குது, 10ஆம் வகுப்பில் பாடம் இருக்குது. ஏன் பாடமாக இருக்குது? அவருடைய வெற்றி அப்படிப்பட்டது. அவரை நிலா மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவில் போய் அந்த கோள் நிற்க இடம் இல்லை, தடுமாறும். இதுக்கு முன்னால் பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. நம்ம ஊரில் அது முன்னாடி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் அது நடக்காது சார், இது சொல்கிறது தான் முன்னாடி இருக்கவங்களோட வேலையே. இல்லைங்க, நான் கொஞ்சம் வேறு மாதிரி முயற்சி பண்ணுறேன், நடக்காதுன்றோம். அப்புறம் சும்மா எனக்கு தெரியாதா, நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, இப்படி பேசுகிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அப்போது அவர் திரும்ப திரும்ப முயற்சி செய்கிறார். ஆனால் அங்கே போய் அந்த சந்திராயன் நிற்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே இருந்த அத்தனை முயற்சியும் வேலை செய்யாது. அப்போ யோசிக்கிறார். யோசிக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கிறார். அதில் ஒரு சின்ன பகுதி, அந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீ அதெல்லாம் வேலைக்கு ஆகலைன்னு யோசிக்கக்கூடாது. உன் முன்னோர் சொன்னதை விட, உன் கடவுள் சொன்னதை விட, உன் சாஸ்திரங்கள் சொன்னதை விட உன் அறிவு பெரியது, அதை சிந்தி அப்படின்னு இருக்கு. அதை யோசிக்கிறாரு. அப்போ முன்னோர் சொன்னது வேஸ்ட்டு, பெரியோர் சொன்னது வேலைக்கு ஆகலை, கடவுள் சொன்னது போய் பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்கிறாங்கன்னு, இதெல்லாம் இல்லை. அப்போ உன் அறிவு பெரியது, அதை சிந்தி அப்படிங்கிறத சிந்தித்து
இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு புது வழியை கண்டுபிடித்தேன், அதுதான் சந்திராயன் ஒன்றினுடைய வெற்றி என்று சொன்னார். அந்த கருத்தை சொன்னவர் யார்? தந்தை பெரியார். அவரில் 2 வார்த்தை சேர்த்து சொல்லியிருப்பார். உன் முன்னோர் சொன்னதை விட, உன் கடவுள் சொன்னதை விட, உன் சாஸ்திரம் சொன்னதை விட, உன் வெங்காயம் விளக்குமாறு சொன்னதை விட உன் அறிவு பெரிது. உன்னுடைய அறிவை பார்க்கும்போது எல்லாம் அப்புறம்தான், நீ அதை சிந்தி என்று சொன்ன அந்த கருத்தை பயன்படுத்தி வென்ற மயில்சாமி அவர்களை நாம் பாடத்திட்டத்தில் வைக்கிறோம். நமக்கு மாற்றாக நாங்கள் வேதத்தை சொல்லி கொடுக்குறோம், புராணத்தை சொல்லி கொடுக்குறோங்கிற பிஜேபியினுடைய தலைவர் ஒருத்தர், அவர் பேர் அனுராக் தாக்கூர்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விண்வெளிக்கு முதல்ல போனது இவங்கெல்லாம் இல்லை, அனுமார். அதுதான் பாடத்திட்டத்தில் வைக்கணும். விண்வெளிக்கு போனவர் அனுமார்னு பாடத்திட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க அங்கே ஆட்சியில் இருக்காங்க. விண்வெளிக்கு போகிற காரியத்தை சாதித்து காட்டியவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார்கள். இதில் நாம் எங்கே இருக்கிறோம்? அவர்கள் எவ்வளவு பின்னால் இருக்காங்க? இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் நண்பர்களே திராவிட மாடல். திராவிட மாடல் அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. அறிவு இங்கே இருக்குது, திறமை இங்கே இருக்குது, இதை எடுத்து பயன்படுத்துங்க. அதுக்கு ஜாதியை, வசதியின்மையை, ஏழ்மையை தடையாக வைக்காதீங்க, அவ்வளவுதான். அந்த தடையை தகர்த்து கொண்டு வந்ததுனால தான் நம்ம அறிவு 3000 ஆண்டு அறிவுன்னு சொல்கிறோம், 5000 ஆண்டு அறிவுன்னு சொல்கிறோம். சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமே. நாங்கள் ஒன்றும் சாவை பற்றி கவலைப்படலைங்க. எதுக்கு எங்களுக்கு சொர்க்கம் நரகம்? எதுக்கு அதை பற்றி பயம்? சாதல் இயற்கை, வாழ்ந்துக்கிட்டே இருப்போம்னு நினச்சிட முடியாது. இதை எப்போ சொல்கிறாங்க? 3000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன தன்மை? அறிவு இருந்தால் மதிக்கணும், மதிக்கணும். அதுக்கு மேலே அவங்க காலில் விழக்கூடாது. அறிவு இருந்தால் அவங்க அறிவை கற்றுக்கணும், மதிக்கணும். அதற்காக அவர்கள் காலில் விழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது தான் நம்முடைய அறிவு. இந்த அறிவுக்கு முதன்மை கொடு. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். ஆரிய மாயை அப்படின்னு பேசும்போது அவர் ஒரு 15 புத்தகத்தை பட்டியல் போட்டார். உலக வரலாறு, இந்த வரலாறுகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு 15 வரலாற்று நூல்களை பட்டியல் போடுகிறவராக பேரறிஞர் அண்ணா இருந்தார். கலைஞர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவரோடு வாதிட்டு வென்றவர்கள் இல்லை. அவருடைய ஆற்றலுக்கு இணை தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவர் பிறக்க முடியாது. யாராக இருந்தாலும் இனிமே அவர் தான் ஒப்பீடு, உவமை. அவரோடு ஒப்பிட்டு தான் இனி வருகிற தலைவர்களை நாம் எடை போட முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அவர் ஆற்றி இருக்கிற சாதனைகளும், இன்றைக்கு பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு நாம் யாரை பற்றி கவலைப்படுறோம்? அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறோம். அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறோம். இங்கே பார்க்குறேன், இந்த தேர் இருக்கே, இது நல்ல வேளை இந்த திரை சீலையெல்லாம் நல்லா தொங்குது. இன்னும் ஒரு இப்போ வேறு யாரையாவது இங்கே உள்ளே விட்டுருந்தா இந்த தேர் சீலையிலெல்லாம் ஆள் தொங்கும் இல்லையா? மேலே யார் அப்படி நிம்மதியெல்லாம் நின்று பார்க்க முடியாது. யார் எங்கே பொத்துன்னு விழுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது நடக்கலாமா? நடக்கக்கூடாது இல்லையா? அவர்களுக்கும் அறிவு புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. அவர்களையும் கொஞ்சம் அப்பா அந்த திருவிழாவிலேருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து அறிவை பெறுங்கள் அப்படின்னு கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு போகிற போக்கில் இந்த தேர் மட்டுமல்ல, இது நல்ல கல்லால் செய்யப்பட்டது. இதை அறிவோடு பார்ப்பவர்களுக்கு இங்கே நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு, நிறைய படப்பிடிப்புகள் நடந்திருக்கு. இதை எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா, நல்ல கொண்டாட்டமான பாட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு 50 வயதில்
நல்ல இனிமையான காதல் பாடல்களை கேட்ட எல்லாருக்கும் இந்த வள்ளுவர் தேரை பார்த்தா மௌனமான நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஒன்றும் இல்லை, இந்த 2 சக்கரத்துக்கு நடுவில் 2 கால் நடந்து போகும். அந்த தேரை இப்படி பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சது. அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல, ஆந்திராவில் பிறந்தார். அவர் இந்த தேரை எப்படி பயன்படுத்தினார். இப்படி எல்லாமே நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். இதை எப்படி பயன்படுத்துவது என்பது பயன்படுத்துகிற மக்களுடைய தகுதியை பொறுத்தது, பயன்படுத்துகிறவர்களுடைய அறிவை பொறுத்தது. அதை நாம் அறிவை உருவாக்கணும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. அறிவாளன் கிட்ட பணம் இருக்காது, அறிவு தான் இருக்குது, செல்வம் தான் இருக்குது. அந்த செல்வம் உலகத்துக்கே சொந்தம் என்று சொன்ன இனம் நம்முடைய தமிழினம். அதை சொன்ன அறிவு, அதை எடுத்து கொடுப்பது தான் திராவிட மாடல். நம்ம அறிவுங்கிறது வாங்க எல்லாம் படிங்க, எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம். நான் முதல்வன், நான் முதல்வன். என்ன மாதிரி பேர்? வேதம்ங்கிறது என்ன? மறைத்து வைப்பது. மறைச்சு வச்சா வேதம், பகிர்ந்து கொடுத்தா திராவிட மாடல். அவ்வளவுதான் பிரச்சனை. வேதத்தில் புராணத்திலலாம் என்ன சண்டை வந்தது? வேதம்தான் அறிவு என்றார்கள், அதை ஏன் மறைத்து வைத்தார்கள்? ராட்சசன்கிறவர் என்ன செஞ்சார்? வேதத்தை திருடிக்கிட்டு போனார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான், அது ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கைக்கு கிடைக்காம புத்தகம் மறைத்து வைக்கப்படுகிறது. அந்த பையனோ பொண்ணோ அந்த புத்தகத்தை திருடிவிட்டால் அவங்கள தண்டிப்பீங்களா? புத்தகத்தை திருடியவர்களை தண்டிப்பது தான் புராணம். வேதத்தை திருடி அவர்கள் என்ன செய்ய முடியும்? படிக்க தானே செஞ்சாங்க. கடவுள் அதற்காக அவதாரம் எடுத்து வந்து அவர்களை தண்டித்தார். அதுதான் கதை. கடவுளே மறுத்த கல்வியை நம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தது தான் திராவிட இயக்கம். அந்த கல்வி நம்ம பச்சை தமிழர் காமராசர், கல்வி வள்ளல் காமராசர் என்று பாராட்டுகிறோமே, ஏன்? பள்ளிகளை திறந்தது அவருடைய வாழ்நாள் சாதனை. அந்த பள்ளிகள் தான் இன்று கல்லூரிகளாக, பல்கலைக்கழகங்களாக வளர்ந்திருக்கிறது. அதில் வளர்ந்தவர்கள்தான் இன்று உலகெங்கும் சிறகடித்து பறக்கிறார்கள். எனவே நண்பர்களே, அறிவை கொண்டாடுவது, அறிவுள்ளவர்களை கொண்டாடுவது இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு என்பதை ஒரு 2000 ஆண்டுக்கு பிறகு ஆட்சியில் இருந்து நிரூபித்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை 10-11 நாட்களாக இந்த இடத்தில் நடத்தி காட்டியிருக்கிற நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். நம்முடைய வேண்டுகோளாக நம்முடைய முதல்வர் அவர்களே நம் சார்பாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள், இதனை தொடர்ந்து நடத்துங்கள், மாவட்டம் தோறும் நடத்துங்கள் என்று வேண்டுகோளாகவும் கட்டளையாகவும் முதல்வர் அவர்களே சொல்லிய இந்த விழா தொடர்ந்து நடக்க வேண்டும். இன்னும் சொன்னால் பெண்களுக்கான திருவிழாக்கள் நடக்க வேண்டும். பெண்களுக்கான திருவிழாக்கள், அவங்க மகிழ்ச்சியாக வர்றதுக்கு திருவிழா இருந்தால் எங்கேயாவது போய் சாமி ஆட மாட்டாங்க. அவங்களுக்கு அவுட்லெட்டே கிடையாது, அவங்க எங்கேயும் போக முடியாது. நீங்கள் எங்கே வேணால் போகலாம், அவங்க போக முடியுமா? 7 மணிக்கு அங்கே போனால் அங்கே ஏன் போனேன், 8 மணிக்கு இங்கே இருந்தால் இங்கே ஏன் பார்த்தேன். ஆனால் கோயிலில் இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க அங்கே தான் போவாங்க. அவர்களுக்கு மாற்று திருவிழா, மாற்று கொண்டாட்டங்கள் பெண்களுக்கும் தேவை. ஆகையினால பெண்களையும் மையப்படுத்திய விழாக்களை நாம் நிறைய கொண்டாடணும். அதுதான் நம்முடைய மக்களை அறிவின் பக்கம் ஈர்க்கும். அந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.